திருச்சி மக்களவை தொகுதியை திமுகவின் கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒதுக்கியது குறித்து அமைச்சர் கே.என். நேரு நிர்வாகிகள் மத்தியில் மனம் திறந்து பேசியுள்ளார். திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு நம்முடைய தமிழ்மாறன் அன்பிற்கினிய அண்ணன் தமிழ்மாறன் அவர்களே, நீண்ட காலமாக இருக்கிறது, எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாருங்கள் என்று சொன்னபோது கழகத்தில் இருக்கிறவர்களை போட்டி போடலாம் என்று நாமும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிற போது நம்முடைய தலைவர் அவர்கள் தோழமை கட்சியினுடைய மதிமுகவுக்கு அதை வழங்கிய போது நம்முடைய தோழர்கள் சிறிதும் மனம் நோகாமல் முகம் சுளிக்காமல் தொடர்ந்து அவருடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட திருச்சியில் இருக்கின்ற நம்முடைய கழக தோழர்கள், திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், திமுகவுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம், இல்லை என்று தோழமை என்று தலைவர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற தீரர்கள் நிறைந்திருக்கிற திருச்சியிலே அந்த சிறப்பாக அவர்களும் மனம் மகிழத்தக்க வகையிலே பணியாற்றியிருக்கிறீர்கள். அதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய தோழர்கள் எதையும் எதிர்பாராமல் தொடர்ந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறீர்கள், அருமையாக பாடுபட்டிருக்கிறீர்கள். இந்த கழகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்கும் நீங்கள் சொல்கிற பணியை தட்டாமல் செய்கின்ற அந்த பணியை யார் இருக்கிறார்களோ நான் இருப்பேன். எங்களுடைய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.